தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்மை படைத்தவரை, காத்தவரை, ஆதரித்து வழி நடத்துபவரை நம்புகிறோமா? நம்முடைய வாழ்வில் நம் கிரியைகள் எவ்வாறாக இருக்கிறது? நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா? நாம் வாழும் நாட்கள் குறைவாக உள்ளது. பரலோகத்தில் புண்ணியங்களை சேகரித்து வைக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? நம் வாழ்வில் நம்முடைய சத்துருவினால் ஏற்படும் சூழ்ச்சிகள், தந்திரங்கள், சோதனைகள் எவ்வளவாக இருந்தாலும் நாம் தேவனை நோக்கி அவரை கூப்பிட்டு, உண்மையாய் அவரை கூப்பிட்டு அவரை சார்ந்து வாழும்போது, அனைத்தையும் சகிக்கும்போது, நம் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் தேவன் நமக்கு உண்டு என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு நிச்சயம் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே, அவரை விசுவாசிப்போம், அவரிடம் நம்மை தாழ்த்துவோம், அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்து வாழ்வோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ளத்தக்கதாக நமக்கு நேரிடும் அனைத்து விதமான சத்துருவின் சூழ்ச்சிகள், தந்திரங்கள், சோதனைகள், தடைகளில் இருந்து விடுபடத்தக்கதாக நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையை கேட்டு நடப்போம். தேவன் நம்மை இரட்சித்து வழிநடத்துவார். அவர் வரும் வரை நாம் பொறுமையோடு இருக்கத்தக்கதாக தேவன் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்ய நம்மை நாம் தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அவருடைய பரிசுத்த வேத வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வைத்து தினமும் தியானிப்போம். தேவன் நமக்கு திடபலனையும் நம்பிக்கையையும் தந்து வழி நடத்துவார். ஆமீன்.